வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் மதுரை ஸ்பெஷல் ஜில் ஜில் ஜிகர்தண்டா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு ஆவினில் ஃபுல் க்ரீம் மில்க் ஒரு 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். அது ஒரு பால் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் காயட்டும். பால் நல்லா பொங்கி வருது பாருங்கள். பால் பொங்கி வர அந்த சேர ஆடையெல்லாம் நம்ம தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நம்ம ஜிகர்தண்டாவில் போடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆடை சேர அந்த ஆடையில் தனியாக நீங்கள் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இன்னும் நல்லா திக்காக ஆடை ரெடி ஆகட்டும். ஆடை ஃபார்ம் ஆக இப்படி எடுத்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பால் தண்ணி இல்லாமல் சேர்த்துனா தான் இந்த மாதிரி ஆடை கிடைக்கும் நமக்கு. பால் பாதியாக குறையணும். அது வரைக்கும் நம்ம சேர்கிற ஆடைகளை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். பால் திக்கானால் தான் ஜிகர்தண்டு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா பால் திக்காகி வரட்டும். ஊற்றின பால் பாதியாக சுண்டி வரணும். ஆடை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டோம். போதும். பாலும் நல்லா பாதி அளவு சுண்டிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு சர்க்கரை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துறேன். சர்க்கரை கரையிற வரைக்கும் பால் காய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. வேறொரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் ஆறும். பால் ஆறுறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் சர்க்கரையை பேனில் சேர்த்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கலர் கிடைக்கும் நமக்கு. அதுக்காக சர்க்கரை மெல்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மறுபடியும் எல்லாம் கரைஞ்சிரும். அப்படியே கரைஞ்சி சிறப்பாக மாறிடும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பால் ஆறிடுச்சு. நான் ஒரு 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி சேர்த்துறதுன்னு பார்த்துக்கலாம். நான் பாதாம் பீஸுன்னு பாருங்கள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சப்ஜா சீட்ஸும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கேரமலைஸ் பண்ண சுகர் எடுத்து வச்சுருக்கேன் கலருக்காக. ஆடை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கலாம். அதோட ஊற வச்சு வச்சுருக்க பாதாம் பிசின். ரெண்டுமே குளிர்ச்சி உடம்புக்கு நல்லாயிருக்கும். நிறையாவே சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ஆடையை சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். ஆற வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். மேலேயும் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்துருக்கேன். அவ்வளோதான். நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். நம்முடைய சூப்பரான மதுரை ஸ்பெஷல் ஜில் ஜில் ஜிகர்தண்டா வீட்டிலே அட்டகாசமாக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ஜில்லுன்னு சாப்பிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.